அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, அனைத்து விவசாயிகளும் ஏழை எளிய மக்களும் காத்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்காக என்னென்னா, எல்லாருமே இந்த பிஎம் கிசான் 21வது தவணை ரூபாய் 2000 எப்போது வரப்போகிறது, தீபாவளி தினத்தன்றே வழங்க போகக்கூடிய இந்த பிஎம் கிசான் தொகை இன்னும் வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன, சரியாக எந்த தேதியில் இந்த பிஎம் கிசான் தொகை வரப்போகிறது, இந்த பிஎம் கிசான் 2000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த 3 விதமான பணிகளை கட்டாயம் செய்வது அவசியம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இந்த 21வது பிஎம் கிசான் தொகை வருவதற்கு இது கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்றத தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின தெளிவான ஒரு வீடியோவை தான், முழுமையான ஒரு தகவலை தான் இருக்க போகுதுங்க. என்னென்ன கேஒய் அப்டேட் செய்யணும், அதே போல் எந்த தேதியில் கரெக்டாக உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த பிஎம் கிசான் தொகை வரவு வைக்கப்படும் என்பதற்கான தெளிவான துல்லியமான ஒரு அப்டேட்டாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ நம்ம வீடியோவை தொடர்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பிஎம் கிசான் 21வது தவணை ரூபாய் 2000 சிக்காமல் கிடைக்க இந்த 3 பணிகளை செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 விதமான அப்டேட் என்னன்றதை தெளிவாக தொடர்ந்து பார்ப்போம். பிஎம் கிசான் பயனாளியா நீங்கள் பிஎம் கிசான் 21வது தவணைக்காக காத்திருக்கிறீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி உள்ளது. இது குறித்த ஒரு சமீபத்திய முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டம் மிக முக்கிய, சிறந்த மற்றும் பிரபலமான திட்டமாக உள்ளது. இதன் கீழ் நாடு முழுவதும் உள்ள தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 நிதி உதவி அளிக்கப்படுகின்றன. இந்த தொகை தலா 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக விநியோகிக்கப்படுகிறது. பிஎம் கிசான் 21வது இன்ஸ்டால்மெண்ட், அதாவது பிஎம் கிசான் 21வது தவணை எப்போது கிடைக்கும் அப்படின்றத பற்றின அப்டேட் தான் இது. பிஎம் கிசான் பயனாளி விவசாயிகள் 21வது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நல்ல செய்தி உள்ளது. மோடி அரசாங்கம் நவம்பர் 2025 முடிவதற்குள் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் ரூபாய் 2000 ரூபாயை மாற்றும் வாய்ப்பு உள்ளது. அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் நவம்பர் 14 அன்று வெளிவரவிருக்கும் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முடிவுக்கு முன்பு நிதி உதவி வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிஎம் கிசான் திட்டம் இதற்கு முன்னர் தீபாவளி அல்லது சத் பூஜை நிகழ்வுகளில் போது 21வது தவணை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்போது அரசு அதை வெளியிடவில்லை. தற்போது லட்சக்கணக்கான விவசாயிகளின் நவம்பர் மாதத்திற்குள் அதை பெறுவார்கள் என்று நம்பப்படுகின்றன. பிஎம் கிசான் திட்ட போர்ட்டல் இன்னும் எந்த புதுப்பிப்பும் இல்லாமல் பழைய தகவல்களை காட்டுகிறது. இருப்பினும் நவம்பர் மாத மத்தியில் தவணை தொகை கிடைக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 2000 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்வது கேஒய்சி செய்வது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளும் கேஒய்சி கட்டாயம் செஞ்சுருக்கணும் கேஒய்சி. சரிங்களா? ஓடிபி அடிப்படையிலான கேஒய்சிக்கு விவசாயிகள் அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் போர்ட்டலுக்கு சென்று அந்த பதிவை நிறைவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பயோமெட்ரிக் கேஒய்சியை நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கட்டாயமாக நீங்கள் வந்து இகேஒய்சி, அதாவது உங்களுடைய ஆதார் அட்டையுடன் மொபைல் நம்பர் இணைத்திருக்க வேண்டும். உங்களுடைய வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதா, சரியான முறையில் இருக்கப்படுகிறதா அப்படின்றத நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். அதே போல் உங்களுடைய நில சரிபார்ப்பு கட்டாயம் அவசியம் இருக்க வேண்டும். அதே போல் வந்து உங்களுடைய வங்கி கணக்கு வந்து டெபிட் இயக்கப்படுகிறதா, அதாவது பார்த்தீங்கன்னா பணம் வந்து லாக் ஆகாமல் இருக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும் இல்லையா, ஒரு 2-3 மாதம் பணம் போடலனாலும் எடுக்கலனாலும் லாக் ஆகிடும். அது லாக் ஆகாமல் ஆக்டிவில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே தெளிவாக அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட சரிங்களா இறுதிக்குள்ளே கட்டாயம் உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த 21வது பிஎம் கிசான் தொகை கண்டிப்பாக வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அரசு ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அரசு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.